அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைக்கி நடந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷனுடைய கீ. உண்மையாகவே பார்த்திங்கன்னா இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு விசித்திரமான தேர்வு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அண்ட் தென் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ ரெகுலராக எழுதுகிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சேமாக ஒரே கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸாமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணாங்க. அப்படியேப்பட்ட எக்ஸாமில் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். எல்லாருமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டஃப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ டஃப்பாக இருந்தாலும் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் டஃப்பாக இருக்கோ அவ்வளோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறையும். சரிங்களா? ஸோ உண்மையாக படித்து நல்லபடியாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கு கட்டாயமாக அந்த எக்ஸாம் வந்து ஒரு மிக சிறப்பான தேர்வாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் என்னென்னா தமிழ்லேருந்து ஒரு கேள்வி கூட கேட்கல. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அண்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி வரலாறில் வந்து ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். அதுக்கு மாற்றாக இங்கிலீஷில் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சைக்காலஜியில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கிற அந்த 60 கொஸ்டின்ஸில் பார்ட் பியில் வந்து உங்களுக்கு தமிழில் வந்து இங்கிலீஷில் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வழக்கமாக தமிழில் 10 கொஸ்டின் சைக்காலஜியில் கேட்பாங்க. பட் அது இந்த டைம் கேட்கல. கரண்ட் ஈவெண்ட்ஸ்லையும் கேட்கல. ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் கேட்கல. ஸோ தமிழில் இல்லாமல் இங்கிலீஷை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏன்னா சப் இன்ஸ்பெக்டராக போலீஸாக போகிறோம் அப்படின்னா கட்டாயமாக ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும்னு கூட நினச்சி இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, வாட் எவர் மேபி நடந்தவே இருக்கட்டும், பார்க்கலாம் என்ன. ஓகேங்களா? ஸோ பார்ட் பியில் சைக்காலஜியில் நம்ம இந்த டைம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், கொஷின்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பாருங்கள். இது வந்து பி சீரியஸில் ஃபஸ்ட் இங்கிலீஷ் கேள்வி. ஐடென்டிஃபை த காரலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் எய்தர் ஆர் கொடுத்துருக்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள். சூஸ் த எரர் ஃப்ரீ சென்டென்ஸு. ஓகேவா? அப்போ இந்த கொடுத்துக்கிற 4 சென்டென்ஸில் எரர் இல்லாமல் இருக்கிற சென்டென்ஸ் வந்து தேவா ஃபர்கட் டு போஸ்ட் த லெட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, டி ஆப்ஷன் அண்ட் கரெக்ட் ஆன்சர். அடுத்து சூஸ் த எரர் ஃப்ரீ சென்டென்ஸ். பாருங்கள், எல்லாமே எரர்லேயே வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் லேர்னிங். ஓரளவு கொஞ்சம் ஓரளவுக்கு நான் பேசிக்காக இருந்தாலே கட்டாயமாக அதை அடிச்சிடலாம் நீங்கள். ஏன்னா கொஸ்டின் நீங்கள் 4 ஆப்ஷன் பார்க்கும்போது தெரியும். ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் டு இஸ் லேர்னிங், அதே போல் ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஆன் இஸ் லேர்னிங். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கட்டாயமாக ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் இஸ் லேர்னிங். அப்போ அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆன்சர் கட்டாயமாக நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த இடியம். ஸோ மீனிங் கேட்குறாங்க பாருங்கள். ஹி மேட் லைட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹி மேட் லைட் ஆஃப் ஹிஸ் வார்னிங். ஹி மேட் லைட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வார்னிங் கேட்குறான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரீட்டட் லைட்லி. இதுதான் வந்து மீனிங் இதுக்கு. மேட் லைட் அப்படின்னா மேட் லைட்னா ட்ரீட்டட் லைட்லி. ஏன்னா அது கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் 10 கொஸ்டின் கேட்டாலும் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து ஒரு கொஸ்டின் டேக் எல்லாருக்கும் தெரியும். நம்ம 12th வரைக்கும் கொஸ்டின் டேக் படிச்சிருக்கோம். ஐ எம் ஏ வெரி ஆனஸ்ட் பர்சன். ஸோ ஆம் வந்தாலே ஆர் போடணும். ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரியும் ஹேம் வந்தால் ஆர் போடணும். ஸோ ஆர் நாட். ஓகே, ஆர் நாட் ஐ சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆர் நாட் ஐ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து பில்அப் த சூட்டபிள் ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ வென்யூ ஹாஸ் பீன் ஸ்டடிங் வெல் சின்ஸ் சைல்டுஹுட். ஓகேங்களா? ஏன்னா பாருங்கள், கட்டாயமாக இங்கிலீஷ் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணாலுமே உண்மையாகவே இது எல்லாமே வெரி வெரி சிம்பிள் பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா வேணு ஹாஸ் பீன் ஸ்டடிங் வெல் சின்ஸ் சைல்ட்ஹுட். சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பான், அதுதான் மீனிங் இருக்குது. சரிங்களா? ஸோ சின்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கம்ப்ளீட் த கண்டிஷனல் சென்டென்ஸ் கேட்குறான். அலெக்ஸ் வுட் ஹவ் பிளேட் வித் மீ இஃப் கி ஹேட் டைம். ஓகேங்களா? 2 டைம் ஆட் கொடுத்துருக்காங்க. ஹேடு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிஷனல் சென்டென்ஸ்னால் இந்த ஹேடு தான் வருவாங்க. ஓகே, ஸோ அடுத்து சேஞ்ச் இன்டு ஆக்டிவ் வாய்ஸ். பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஆக்டிவ் வாய்ஸ்னால் ஒன்றும் இல்லை, செய்வினை, அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா? இன் அன் ஆக்சிடெண்ட் ஹர்ட் இஸ் ஷோல்டர். ஓகேங்களா? இன் அன் ஆக்சிடெண்ட் ஹர்ட் இஸ் ஷோல்டர், இதுதான் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னது? அயற்கூற்று. டைரக்ட் ஸ்பீச்னா நேர்கூற்று, இது வந்து அயற்கூற்று. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்தா பாருங்கள். ஹி எக்ஸ்கிளைம்டு சேட்லி தட் தேர் ஃபோர்ஸ் were too strong. டி ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, ஸோ கொஞ்சம் இதெல்லாம் டஃப்பானது. டைரக்ட் இன்டைரக்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருக்கான். மற்றபடி 10 கொஸ்டினில் மினிமம் 6 கட்டாயமாக போடலாம். சரிங்களா?
ஸோ அடுத்து டைரக்ட் ஸ்பீச் பாருங்கள். த மேஜிஸ்ட்ரேட் செட் டு பிரைஸ்னர் வாட் ஆர் யூ டூயிங் அண்ட் த பேக்கெட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், ஏ ஆப்ஷன் வந்து கரெக்ட். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ 10 கொஷின் முடிஞ்சது. 10 கொஷினில் கட்டாயமாக ஒரு எபோ 6 நீங்கள் கட்டாயம் போடலாம். மீதி 6 கொஷின் பேசிக்காக தான் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து மேக்ஸ் கேட்டிருக்கான் பாருங்கள். ஸோ மேக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜியில் 34 கொஷின் அரௌண்ட் 30 கொஷின் கேட்டிருக்கான். மேக்ஸில் வந்து ஒரு 15 கொஷின் கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஒரு லெஸ் ஓகே தான். ஓகே, இதுக்கு ஆன்சர் பாருங்கள். 40, 60, 80 பார்க்கும்போது தெரியும். 2:3:4. ஸோ 40, 60, 80. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ஒரு கார் அதன் பயணத்தில் முதல் 39 கிலோமீட்டரை 40 நிமிடத்தில் கிடைக்கிறது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர். ஆன்சர் வந்து இது 48 கிலோமீட்டர். அடுத்து பாருங்கள். ஸோ இந்த சிரோஜன்சி கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டிருக்கான். ஒரு 10 கொஷின் கேட்டிருக்கான் அதில். ஓகேங்களா? எந்த தேசபக்தரும் குற்றவாளி அல்ல. மோகன்தாஸ் ஒரு தேசபக்தர். ஏன்னா மகாத்மா காந்தி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? மோகன்தாஸ் ஒரு குற்றவாளி அல்ல. ஓகேங்களா? இது ஆன்சர் கரெக்ட். மோகன்தாஸ் ஒரு குற்றவாளி அல்ல, ஏ ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்கள். சரியான வார்த்தையை அடையாளம் கண்டு அதனை கொடுக்கப்பட்ட வாக்கியம் தொடர்புபடுத்துக. ஓகேங்களா? எஃகு, தங்கம், கோபால்ட், பிளாஸ்டிக். எஃகு, தங்கம், கோபால்ட், பிளாஸ்டிக். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எஃகு, தங்கம், பிளாஸ்டிக், கோபால்ட் வந்து பயன்படுத்த முடியாதது, மற்றதெல்லாம் பயன்படுத்தக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அடுத்து அனைத்து சிறந்த விளையாட்டு வீரர்களும் வெற்றி பெறலாம். அதே போல் அனைத்து சிறந்த விளையாட்டுகளும் நன்றாக சாப்பிடுவார்கள். நன்றாக சாப்பிடும் அனைவரும் சிறந்த விளையாட்டு வீரர்கள். வெற்றி பெறுகிற அனைவரும் நன்றாக சாப்பிடுவார்கள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 மற்றும் 2 ஏற்புடையது அல்ல. 1 மற்றும் 2 ஏற்புடையது அல்ல. ஓகே, ஏன்னா அனைத்து சிறந்த விளையாட்டு வெற்றி பெறுவார்கள் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் ரெண்டும் ஏற்புடையது அல்ல. அடுத்து பாருங்கள். வாட் % ஆஃப் டே இஸ் 3 years. அப்போ 12. அப்போ 3 மணியோட பர்சன்டேஜ் வந்து 12. எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? இதெல்லாம் சரிங்க போட்டுடலாம். ஸோ இந்த டைம் எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தவரை கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம் தான். ஸோ கட்டாயமாக கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் பின்வரும் தொடர்வரிசையை வினாக்குறி அமைந்த இடத்தில் இடம்பெறுவது என்ன லெட்டர்ஸ்ன்னு கேட்கலாம். மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் கேட்டிருக்கான். 6E, 12Z. ஸோ இப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 201 வரும். உங்களுக்கு அல்ஃபாபெட்டில் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள். அறிக்கைகள். சில அட்டைப்படங்கள் அனைத்தோடும் வர்ணங்கள். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்கான். ஸோங்களா? ஸோ 1 மற்றும் பின்பற்றுகிறது. ஆன்சர் வந்து ஏ. அடுத்து பாருங்கள். ஒரு காவல் அதிகாரியின் முதன்மை கடமை. ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கான். எஸ்ஐ எக்ஸாம்பிள் போலீஸ் பற்றி ஒரே ஒரு கேள்வி. சிம்பிளான கேள்வி. சட்டத்தை அமல்படுத்தல் மற்றும் ஒழுங்குமுறை பேணுதல். எல்லாருக்கும் தெரியும். சிம்பிளாக நீங்கள் போட்டுடலாம். ஓகே, அடுத்து 2 3:5 விதத்தில் உள்ளது. ஒவ்வொரு எண்ணும் 10ஆல் அதிகரித்தால் விகிதமானது 5:7. அந்த எண்கள் ஆனதுன்னு கேட்குறான். ஸோ ஆன்சர் 15,25. ஓகேங்களா? அடுத்து 101 பட்டங்களிலிருந்து வேலைகளை பிரித்தெடுக்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்லி இஸ் இம்ப்ளிகேட்ஸ். ஓகே, 1 மட்டும் மறைமுகமாக பொருந்துள்ளது. ஆன்சர் ஏ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்ட். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா ஏ ரூபாய் 300.4. இதெல்லாம் வந்து டைரெக்டாக டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கேள்வி. இதெல்லாம் மேக்ஸிமம் டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் பார்த்துருந்தாவே ஓரளவுக்கு சரியான ஆன்சர் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் புக்கையும் அகர்வால் புக்கையும் பார்த்தவங்க கட்டாயமாக நல்லா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 144.47 லட்சங்கள் தான் ஆன்சர் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ படத்தை பார்த்து விடை எழுதுக. இதில் பார்த்திங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்து 2 கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து ஏ மற்றும் பி எல்லாருந்தையும் நாட்கள் பாங்க. இது வந்து ஈஸியாக நீங்கள் போடலாம் நீங்கள். ஓகேங்களா? டைம் அண்டு ஒர்க் அண்ட் டைம் அந்த டாப்பிக்கில் வர உங்களுக்கு. ஓகே, ஸோ 12 months. ஸோ 104க்கு 12 months. அடுத்து 105வது கேள்விக்கு 7500 லிட்டர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ரிப்பீட்டடாக வர கொஸ்டின். ஒரு நீர் தொட்டின் கொள்ளலாம் ரிப்பீட்டடாக வர கொஸ்டின்ஸ். அடுத்து 106வது கேள்வி பாருங்கள். இது கொஞ்சம் டஃப்பான கேள்வி. 106வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா D30. ஓகேங்களா? டி வந்து 30. 106வது கேள்விக்கு 30 ஆன்சர். அடுத்து 107வது கேள்விக்கு பார்த்திங்கன்னா ஏ ஆல் ஃபாலோஸ். ஓகேங்களா? அனைத்தும் பின்பற்றுகிறது. ஓகேங்களா? அடுத்து 108வது கேள்வி வந்து ஒரு சிறை எப்பொழுதும் பெற்றிருப்பது லாக்ஸு, பூட்டுகள் தான் முக்கியம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட்டு கவர்மெண்ட் கீ வந்து தெரியும். ஏன்னா ஒரு
ஒரு சிறைனா எப்போதும் சிறை காவல் அதிகாரி எப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் கூட்டு கம்பல்சரி எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் கூட அதை வந்து நீங்கள் தரலாம். ஒரு சைக்காலஜி கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மென்டல் எபிலிட்டி. ஓகேங்களா? அடுத்து 109 பாருங்கள். பி ஆன்சர் கரெக்ட். 2 மற்றும் பின்பற்றுகிறது. பி, சில ஆண்கள் படித்தவர்கள் சிறிய குடும்பங்களை விரும்புகிறார்கள். ஓகேவா? அதனால் இது இங்கே பார்த்துக்க 2 மட்டும் ஆன்சர் வந்து பி ஆன்சர் கரெக்ட். ஓகே. அடுத்து 110வது கேள்வி பாருங்கள். வினாயினைக்கு ஏற்றாற் போலான மிக பொருத்தமான இணை கொடுக்கப்பட்டுள்ளது கண்டறிக. ஸோ பணம் விரயம் செய்தல். பணம் வந்து பார்த்திங்கன்னா விரயம் செய்தல். ஓகேவா? இதுதான் வந்து சரியானது. பணத்தை வந்து விரயம் செய்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 16 கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் போட்டிருப்பீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் எதை போட்டிருப்பீங்க. அடுத்த கேள்விக்கு 64,512 இருசக்கர வாகனங்களின் விலை. இதெல்லாம் வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஓகே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சார்ட்டில் ஒரே கேள்வி கேட்டிருக்கான். எப்பவுமே 2-3 கேள்வி கேட்பான். அந்த டைம் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கான். ஸோ 113ல் ஆன்சர் வந்து சி 18 ஆன்சர் கரெக்ட். ஓகே. அடுத்து ஆக்சிடென்ட் இஸ் ரிலேட்டட் டு கேர். அதாவது கோடிங்கில் கேட்டிருக்கான். ஸோ தூய்மை. ஓகே. விபத்து, நோய் என்ற வார்த்தை வந்து தூய்மை. விபத்து என்ற வார்த்தைக்கு கவனிப்பு என்ற வார்த்தை தொடர்பான வார்த்தையாக. விபத்து கவனிப்பு. அப்புறம் நோய்க்கு தூய்மை. ஏன்னா ஆப்போசிட் கேட்டிருக்கான். சரிங்களா? அடுத்து 115வது கேள்வி பாருங்கள். 115 கேள்விக்கு டி ஆன்சர் ப்ராசஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இது வந்து கோடிங்ஸ் தான். இது ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம் ப்ராசஸ். அடுத்து 116வது கேள்வி பாருங்கள். ஸோ 116 கேள்விக்கு ஏ ஆன்சர் கரெக்ட். விடையளிக்க கூற்று 1 மட்டுமே போதுமானது. ஓகே. அடுத்து 117வது கேள்விக்கு சி ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இராணுவ நாயகர் இல்லை. ஸோ சில இராணுவ நாயகர் மட்டும் இல்லை. அது மட்டும் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து பொருந்தும். ஸோ சி ஆப்ஷன். 117க்கு சி ஆப்ஷன். அடுத்து 118க்கு பை சார்ட் பற்றி போட்டிருக்காங்க. ஸோ 20% ஒரு தேர்வில் மொத்த மதிப்பெண்கள் 540 மொத்த கணித பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகே. அடுத்து 119 கேள்வி ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் த ஃபாலோவிங் ஃபிகர். 119ல் இங்கே என்ன கொஸ்டின் வரும்னா ஆன்சர் வந்து 6 வரும். ஓகே. ஸோ 6, 40, 14, 9. ஸோ 6, 3, 9 கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ 140 மாணவர்கள் உள்ள வகுப்பெண்ணில் எக்ஸ் என்பவர் 18வது தரங்களில் உள்ளார். இதெல்லாம் போட்டிருப்பீங்க. 32 ஆன்சர் இதுக்கு. 120க்கு 32 ஆன்சர். 121க்கு 5√3. ஓகேவா? 5√3. ஓகே. அடுத்து 122வது கேள்விக்கு டி ஆப்ஷன் 0. ஒரு தொலைபேசியின் எண் பலகையில் உள்ள அனைத்து எண்களின் பெருக்கத்தொகை என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். ஓகே. கம்பல்சரி 0 ஒன்று ஏதாவது இருக்கும். அதனால் 0. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வரைபடம் வரைந்து. ஓகேங்களா? 123வது கேள்வி வரைபடம் சார்ந்து இருபடல் மற்றும் இடம்பெறும் எண்களின் கூடுதலை கண்டறிக. ஓகே. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 20 கொடுத்துருக்காங்க. 20 இதுக்கு ஆன்சர். அடுத்து 121வது கேள்விக்கு ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் இதெல்லாம் கோடிங்ஸ் தான். ஸோ IABPF இதுக்கு ஆன்சர் கரெக்ட். ஓகே. அடுத்து 125வது கேள்விக்கு ஆன்சர் 2. சரிங்களா? 125வது கேள்விக்கு ஆன்சர் கொடுத்து உலகில் எந்த பகுதியானது பாடகர்கள் அல்லாத ஆசிரியர்கள் கலைஞர்களை குறிக்கிறதுனா 2 தான் குறிக்குது. ஓகேங்களா? ஆசிரியர்கள் அல்லாத கலைஞர்களை குறிப்பது. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள் 126வது கேள்வி ஏ என்பவர் எஸ்ஐ விட உயரமானவர், எம் என்பவர் கொல்லமானவர். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா எம். இதுக்கு ஆன்சர் வந்து டி வந்து எம் கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து 127வது கேள்வி பாருங்கள். ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவான ரூபாய் 350க்கு 5% சேவை 5%. ஓகேங்களா? 5% வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 128வது கேள்விக்கு ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். ஆன்சர் வந்து 3. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஆன்சர் 3. வேணா அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா தெளிவான வந்து இதுக்கு விளக்கமான விடைகள் கூட நம்ம தரலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ 129வது கேள்விக்கு பாருங்கள். 129வது கேள்விக்கு 5 ஆன்சர். ஒரு வரைபடத்தில் எந்த எண்ணானது இடம்பெற்றுள்ளது. எந்த எண்ணானது ஒரு வரைபடம் மட்டும் இடம்பெற்றுள்ளது. அதுக்கு 5 தான் ஒரே இடத்துல மட்டும் உள்ளது. ஸோ 130வது கேள்வி 15 நாட்காலிகள் வரிசையில் உள்ளன. பி நடுவில் இருக்கிறது. அதுக்கு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து 3 ஆன்சர். ஓகேங்களா? ஸோ டி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 131வது கேள்வி
ஓகே. அனைத்து சிறுவர்களும் நதிகள், சில நதிகள் சிறுமிகள், முடிவுகள் சில சிறுமிகள் சிறுவர்கள், சில சிறுவர்கள் சிறுமிகள். உண்மையிலேயே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் ஆனால் அதான் கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நிறையவே நல்ல தரமாக கொடுத்துருக்கான். ஏன்னா சிலபஸ்ஸு எங்கன்னு சொல்லலை. பட் ஆனால் பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து இந்த டைம் எஸ்ஐயில் கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ 131வது கேள்விக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஏ ஆப்ஷன் தான் கொடுக்குறோம். ஏ மற்றும் பி இரண்டும் ஏற்புடையது அல்லன்னு கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அனைத்து எலிகளும் மணிகள், அனைத்து மணிகளும் கார்கள், அனைத்து மணிகளும் எலிகள், சில கார்கள் மணிகளோ எலிகளோ அல்ல. 1 2 பால்ஸ் 2 மட்டும் ஏற்புடையது. மணிகளோ எலிகளோ அல்ல. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 133வது கேள்வி. 0.07% வந்து 7/100னா ஓகே. 7/10,000. 7/10,000 தான் ஆன்சர் இதுக்கு. சரிங்களா? 134வது கேள்விக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகள் மற்றும் முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியை நன்றாக படித்து பதிலளிக்கும். சில நாற்காலிகள் கால்மனைகள். உண்மையாகவே கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகே. ஸோ ஒன்று மட்டும் தான் பின்பற்றுகிறது. அடுத்து 135வது கேள்விக்கு 57. இது நீங்கள் போட்டலாம் ஈஸியாக கோடிங்கில். அடுத்து 136வது கேள்விக்கு ஃபைண்ட் த மிஸ்ஸிங் பை சார்ட்டில் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா 225 மிஸ் ஆகுது. அடுத்து 137ல் வந்து 10 சென்டிமீட்டர் பக்க உள்ள கனசதுரத்தின் கன அளவு 1000 சென்டிமீட்டர் கியூப். ஓகே. அடுத்து 138 பார்த்திங்கன்னா அனைத்து ஜன்னல்களும் கதவுகள், அனைத்து கட்டடங்களும் கதவுகள், அனைத்து கதவுகளும் ஓடங்கள், அனைத்து ஜன்னல்களும் ஓடங்கள், ஆல் ஃபாலோஸ் அனைத்தும் பின்பற்றுகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்ஐ எக்ஸாமில் இந்த சிலோகிதம் இதுதான் வந்து உங்களே ரொம்ப ரொம்ப சோதித்த கொஸ்டின்னா சிலோகிதம் தான். சரிங்களா? வேறு வழி இல்லை. அனைவருக்கும் இந்த டஃப்பான கொஸ்டின்ஸ் தான். ஒன்றும் நீங்கள் ஒரே பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ அடுத்து 139வது கேள்வி பாருங்கள். சரிங்களா? 139 பார்த்துட்டோம். ஸோ மனோகர் ஒரு பெண்ணை அறிமுகம் செய்யும்போது அந்த பெண்ணின் தாயார் தந்தையின் சகோதரி. ஓகே, சரிங்க, எல்லாம் போட்டிருப்பீங்க. ஆன்சர் வந்து நீஸ், சகோதரன் அல்லது சகோதரி மகள். சகோதரன் சகோதரி மகள் தான் நீஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டாட்டர் இன் லா கேனாட் பி டிட்டர்மைண்ட். டாட்டர் சகோதரன் சகோதரி தான். அடுத்து பாருங்கள், முதல் 10 எளிய சராசரி டேரக்ட் கொஷின்ஸ் இதெல்லாம். ஸோ 5.5. ஓகேங்களா? ஸோ 140 கேள்விக்கு இதுதான் ஆன்சர். பார்ட் பியில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். உண்மையாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்ஐ எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பு தான். சரிங்களா? ஒன்றும் யாரும் மனதளவில் ஒரே பட தேவையில்லை. கட்டாயமாக அவங்களுக்கு நல்லதே நடக்கும். ஓகே. அடுத்த வீடியோவில் பார்ட் ஏ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட்.